Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹை ஸ்பீட் ஒரு பிரிண்டர் தான் பார்க்க போறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா கலர் கிடையாது, ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேசர் விருப்பர்களுக்காண்டியே லேசர் மிஷின் தான் யூஸ் பண்ணுவேன். நான் இங்க் டேங்க்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு கலர்லாம் தேவையில்லை, ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான். எனக்கு லேசர்னா ஸ்பீடு பயங்கரமா இருக்கும், அதுக்காக தான் லேசர் யூஸ் பண்றேன். லேசர்ல மெயின்டெனன்ஸ் கம்மி, லேசர் தான் ஸ்பீடு நல்லா இருக்கும். லேசர் 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 லேசரை எந்த அளவுக்கு ஒருத்தவங்க விரும்புறாங்களோ அதை விட ஒரு மடங்கு இதுல அவங்களுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாடல் தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் லேசரோட டெக்னாலஜிலேயே கொண்டு வந்திருக்காங்க. இங்க் டேங்க் தான், ஆனால் டோனர் கிடையாது, கேட்ரேஜ் கிடையாது, ரீஃபில் பண்ண வேண்டியதில்லை. முடிஞ்சணும் இங்க் பாட்டில்ஸ் மட்டும் தான் வாங்கி ஊற்ற வேண்டியதுதான். இது நீங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா லேசர்ல வந்து பாத்தீங்கன்னா M1005 ஆல் இன் ஒன்ல ஹெச்பில ஃபாஸ்ட் மூவிங் மாடல். அந்த மாடல் தான். அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 16,000 ரூபா வரும். அதை விட ஸ்பீடு கூட. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23 CPM தான். இது வந்து உங்களுக்கு 30 PPM ஸ்பீடு கூட. பிளஸ் அதுல இருக்கிற ஆப்ஷனோட இது ஆப்ஷன்ஸ் கூட இருக்கும். அது பிரிண்ட் ஸ்கேன் காப்பி மட்டும் தான். இல்ல பிரிண்ட் ஸ்கேன் காப்பி வித் டியூப்ளெக்ஸ். இதுக்கு காம்படேட்டிவ் மாடல் இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா கெனான்ல 4820 ஒரு மாடல் வந்துட்டு இருந்துச்சு. அதை ஸ்டாப் பண்ணி இப்போ 241 கொடுத்துருக்காங்க. அதோட பட்ஜெட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 15-16 குள்ள இருக்கும். அது பிரிண்ட் ஸ்கேன் காப்பி வித் டியூப்ளெக்ஸ். இது பிரிண்ட் ஸ்கேன் காப்பி வித் டியூப்ளெக்ஸ். அது ரெண்டுமே ஏசி கரண்ட்ல ரன் ஆகுறது, இது டிசி கரண்ட்ல ரன் ஆகுறது. ஸோ கரண்ட் பில்லு உங்களுக்கு ரொம்ப மிச்சம். ரெண்டாவது பெரிய பிளஸ் 3 இயர்ஸ் வாரண்டி. 1 இயர் கிடையாது, 2 இயர்ஸ் கிடையாது, 3 வருஷம் ஆன்சைட் வாரண்டி. ஸ்பீடு நீங்க லேசரோடைய கம்பேர் பண்ணலாம். இந்த மிஷினையும் HP லேசர் மிஷினையும் வச்சு யூஎஸ்ல ஒரு ப்ரோக்ராம் நடத்துறப்ப பிரிண்ட் கொடுக்கறதுக்கான ஸ்பீடை வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோட ஒரு சின்ன ஸ்னாப் பண்ண அந்த வீடியோல கொடுக்குறேன், இடையில வரும் பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட். இது வந்து யாருக்குன்னு கேட்டீங்கன்னா பத்திரப்பதிவாளர்கள் பிளஸ் ஜெராக்ஸ் கடையில ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் தான் எனக்கு அதிகமாக மூவ் ஆகும். ஆனால் நல்லா ஸ்பீடா இருக்கணும். டெய்லி 1000 காப்பி எடுப்பேன், 1500 காப்பி எடுப்பேன், 500 காப்பி எடுப்பேன். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஐடி கார்டு ஃபங்க்ஷனு உங்களுக்கு சிஸ்டத்துல இருந்து நான் 50 பேஜ் 100 பேஜ் புக்லெட்லாம் அடிச்சு கொடுக்குறேன், ஸ்பைரல்லாம் பண்ணி நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். புக்லெட்லாம் நான் அடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு, ஏன்னா ஆட்டோமேட்டிக் டூப்ளெக்ஸ் இருக்கு உங்களுக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட்டோமேட்டிக் அடிச்சு வந்துடும். அப்படியே நம்ம பேஜ் எடுக்க வேண்டியது, ஸ்பைரல் மிஷினை வச்சு ஹோல்ட் பண்ண வேண்டியது, ஸ்பைரலை சுற்றி போட்டு ஒரு புக்லெட்டாக கொடுத்துடலாம் நம்ம அவங்களுக்கு. ப்ளஸ் ஹாஸ்பிட்டலு, பெரிய பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி கொஞ்சம் ஹை பெர்ஃபார்மன்ஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் மாடல். ஃபுல் அண்ட் ஃபுல் இது கார்பரேட் சீரியஸ். ஒரு ரஃப் யூஸ்க்கு பக்காவா இருக்கும். ஒரு சூப்பரான மாடல். வாங்க இதை இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி இதோட ஃபுல் டீடைல்ஸும் பார்ப்போம். இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சப்ளை உண்டு. ஃப்ரீ டோர் டெலிவரி, ஃப்ரீ ஆன்சைட் இன்ஸ்டாலேஷன். கிட்டத்தட்ட யூடியூபோட ஆர்டரே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ மாசத்துக்கு ஒரு 10 பிரிண்டர் 15 பிரிண்டர் தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு ஆதரவளிக்கிற அனைத்து கஸ்டமருக்கும் நன்றி. இப்போ நம்மளோட பிரிண்டர்ஸ் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நான் அடுத்த வீடியோல அதாவது கொண்டு வரேன். இன்னைக்கு இது எப்சான்ல இருந்தே எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க இந்த ப்ராடக்டை, நீங்க கண்டிப்பா வீடியோ போடணும் அப்படின்ட்டு. ஸோ மெயின் ஸ்பான்சர் ஃபார் எப்சான். ஓகே, வாங்க இன்னைக்கு இதை அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் இதை பத்தி பார்ப்போம். Bam! Iba talaga yung Epson Mono EcoJet. Are you ready? Wait! Tagal! ஸோ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணா மேலே இருக்கிறது டிரைவர் CD, யூசர் மேனுவல் கேட்லாக்கு. இதை நம்ம தனியாக வச்சுருவோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே மிஷின் வந்துடுது. 2 தெர்மாக்கோல் எடுத்தோடனே மிஷின், எடுத்தோடனே ஃபர்ஸ்டாகவே மிஷினை கொடுத்துட்றாங்க. ஸோ இதான் எப்சான் ஒர்க்ஃபோர்ஸ் M2140 பிரிண்ட் ஸ்கேன் காப்பி மோனோகிராம் டியூப்ளெக்ஸ் வித் ஆட்டோமேட்டிக் டியூப்ளெக்ஸ் பிரிண்டர். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் யூசேஜுக்கு, ரெகுலரா அதிகமான யூசேஜ் பிரிண்ட் எடுக்கிறவங்களுக்கு, ஸ்பீடா கேட்கறவங்களுக்கு ஒரு சூப்பரான பிரிண்டர். வாரண்டி 3 இயர்ஸ், 3 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 3 வருஷம் வாரண்டி. இந்த பட்ஜெட்ல இவ்வளவு ஃபீச்சர்ஸோட 3 இயர்ஸ் வாரண்டியோட நீங்க வேற வேர்ல்டு லெவல்ல எந்த பிரிண்டரையுமே கிடையாது. அப்படி ஒரு சூப்பரான பிரிண்டர் இது. இதை சொல்ல போனா பிரிண்டர்னே சொல்ல மாட்டோம், நம்ம A4 காப்பியர் மிஷின் அப்படின்னு தான் சொல்லணும் இதை. ஏன்னா அந்த அளவுக்கு இதுல ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிரிண்டர்ல சைட்லயே ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த பாக்ஸ்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா
இந்த பாக்ஸில் ஒரு 005 இங்க் பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதான் நம்ம ரீஃபில் பண்ணக்கூடிய இங்க் பாட்டில்ஸு. அடுத்து பவர் கனெக்டருக்கான பவர் கேபிள், சிஸ்டம் டு பிரிண்டர் கனெக்ட் பண்ணுற யூஎஸ்பி டேட்டா கேபிள். இது 3 இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. வாங்க இப்போ நம்ம பிரிண்டர் கிட்ட போவோம். ஸோ பிரிண்டரோட லுக்கை பார்த்துக்குங்க. இதுதான் மெயின் லுக்கு. ஸோ இதுதான் பிரிண்ட், ஸ்கேன், காப்பி வித் டியூப்ளெக்ஸு. வேறு எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸும் கிடையாது. இதுக்கு அடுத்த மாடல் இன்னொன்று இருக்குது. அது 3140 3170 வித் ஏடிஎஃப் ஒய்ஃபையோட வரப்போகுது. அது இன்னும் லான்ச் ஆகலை. அடுத்த மாடல்ஸ் அது வரும் உங்களுக்கு. இது பேசிக் லெவலில் ஒரு 15,000 பட்ஜெட்டில் இப்படி ஒரு பிரிண்டர் அப்படின்னா கிடையவே கிடையாது. வாரண்ட்டி 3 years, 3 வருஷம் ஆன்சைட் வாரண்ட்டி. பிரிண்ட், ஸ்கேன், காப்பி, டியூப்ளெக்ஸு. ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 15 ரூபா 16 ரூபா பட்ஜெட்டில் நீங்கள் எந்த ஒரு லேசரோட வேணாலும் கம்பேர் பண்ணலாம். ஸ்பீடு அதை விட இது கூட தான் ஸ்பீடு. அதுக்கான ஒரு லிங்க் வந்து ஒரு ஃபோட்டோ நான் போட்டு விட்றேன் பாருங்கள். நார்மலாக A4 வரைக்கும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். A4 + லெட்டர் வரைக்கும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கடுத்து நீங்கள் கம்ப்யூட்டர் வந்து பிரிண்ட் கொடுக்குறது லீகல் சைஸ் பிரிண்டிங் கொடுத்துக்கலாம், லீகல் டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மல் இங்க் டேங்க் மாதிரி பிரிண்ட் அடித்து இப்படி கீழே வராது. பேப்பர் ஓப்பன் பண்ணுற ட்ரே தான் உங்களுக்கு. இதில் நீங்கள் 250 ஷீட் வரைக்கும் வச்சுக்கலாம். இதில் ஃபுல்லாக நம்ம பேப்பரை வச்சு லாக் பண்ணிக்கலாம். சப்போஸ் பேப்பர் எது ஜாமாய் வச்சிருச்சு அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான ட்ரே வந்து ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று 2 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் ஜாம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃப்ரண்ட்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், பேக்கில் ஜாம் ஆயிடுச்சுன்னா பேக்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் வர்ற இடம் வந்து இதுதான். நார்மலாக இங்க் டேங்கில் போகிறோம் பார்த்தீங்கன்னா அடிச்சு இப்படி கீழே வரும். இது அப்படி கிடையாது. லேசர் டெக்னாலஜிலே மேலே வரும் உங்களுக்கு பிரிண்ட்டு. பேக்கில் வந்து நம்ம இப்படி உள்ளே வந்து ஒரு 100 பேஜ் 150 பேஜ்னாலும் புக்லெட்டாக கிடக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ரொம்ப திங்க் பண்ணி எடுத்துக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் சொல்லணும். இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக இவங்க யூஸ் பண்ணியிருக்க ஹெட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசிஷன் கோர் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு ஹெட்டு. ஸோ ஹெட்டோட லைஃப் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு நிறைய எனக்கு பிரிண்ட் எடுக்கணும், கம்ப்யூட்டர் வந்து டியூப்ளெக்ஸ் நிறையா பிரிண்ட் எடுக்கணும், ஒரு ஜெராக்ஸ் கடை எனக்கு ஸ்பீடாக இருக்கணும், இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் இருந்தால் போதும். நார்மல் A4 ஜெராக்ஸ், ஒரு A4 ஹை ஸ்பீட் காப்பியர் மிஷின் இது அப்படின்னு தான் சொல்லணும். இதை அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மேலே டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. நம்பர் ஆஃப் காப்பீஸ் நீங்கள் ஏதாவது பேஜை வச்சுட்டு 99 பேஜஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் 2 ஐடி கார்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ பெஸ்ட் குவாலிட்டி, நார்மல் குவாலிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒரு சூப்பரான பிரிண்டர் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த விதமான மெயின்டெனன்ஸ் கிடையாது. இங்க்கு மட்டும் ஒரிஜினல் இங்க் வாங்கி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனைன்ற வார்த்தைக்கே வேலை இருக்காது உங்களுக்கு. இந்த டோரை கழட்டோம்னா கையிலே வந்துடும். சப்போஸ் சிக்கிற பேப்பர்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கும். திரும்ப நம்ம லாக் பண்ணுறது சும்மா ஒரு அமுக்கு தான், கிளிக் பண்ணாலே உட்காந்துக்கும். ப்ளஸ் நீங்கள் ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா 250 ஷீட் வச்சுக்கலாம். போக ஏதாவது 1-2 ஷீட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா பேக்லேயே மேனுவல் ட்ரே ஒன்று இருக்குது. இதில் நீங்கள் ஒரு ஷீட் கொடுத்துக்கலாம். சிங்கிள் ஷீட் மட்டும் தான் இதில் எடுத்துக்கும். ட்ரேயில் வந்து 250 ஷீட் எடுத்துக்கும். சப்போஸ் ஏதாவது நீங்கள் ரிவர்ஸ் சைடு கொடுக்கணும், அர்ஜென்ட்டுக்கு ஒரு பேப்பர் வைக்கணும் அப்படின்னா இதை வச்சுக்கலாம். நீங்கள் ட்ரே ஓப்பன் பண்ணுற அவசியம் கிடையாது. பேப்பர்ஸ் பூரா இந்த இடத்துல வந்து நிற்கும். பிரிண்ட் ஆகி இந்த பெரிய ஜெராக்ஸ் மிஷினில் வந்து நிற்கிற மாதிரியே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நிற்கும். ஸோ அதுக்காண்டி தான் பேப்பர் இந்த சைடு கீழே வந்து விழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த கிளிப்பு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து பெருசாக நிறையா கிடையாது. பிரிண்ட், ஸ்கேன், காப்பி, அதாவது ஒரு A4 மினி காப்பியர் மிஷின் அப்படின்னு தான் இதை சொல்லணும். ஸ்பீடு பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு பெரிய காப்பியர் மிஷின், A3 காப்பியர் மிஷின் மாதிரி இது வந்து A4 மினி காப்பியர் மிஷின், அவ்வளோதான். இதில் வேறு எந்த விதமான மெயின்டெனன்ஸ் கிடையாது. முடிஞ்சோன்னே இங்க் பாட்டில் ஊற்றுற மாதிரி தான். ப்ளஸ் உங்களுக்கு இங்க் ஊற்றுறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஹசில் ஃப்ரீ இங்க் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இங்க் பாட்டில் சாய்ச்சா கூட இங்க் வெளியில் கொட்டாது. கரெக்டாக அதில் இன்ஜெக்ட் பண்ணால் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக இறங்கும். திரும்ப அப்படியே உருவினாலும் இங்க் கீழே கொட்டாது. அந்தளவுக்கு ஒரு டெக்னாலஜி இது. ஒரு பாட்டிலோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஒரு பேஜ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 7 பைசா, அதிகபட்சமாக 12 பைசா. கரண்ட் பில்லு, பேப்பர் எல்லாம் சேர்த்தாலும் ஒரு 25 பேஜஸ் தான் விழுகும். 25 பைசா தான் விழுகும். நீங்கள் நார்மலாக 2 ரூபாய்க்கு ஜெராக்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை பெரிய புக்லெட் அடிச்சு கொடுக்க போகிறீங்க 50 பைசா 60 பைசா 80 பைசா 1 ரூபாய்க்கு நீங்கள் அடிச்சு கொடுக்கனாலும் சரி, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பிரிண்டரு. ஸோ இந்த பிரிண்டர் உங்களுக்கு தேவை அப்படின்னா, இந்த பிரிண்டரை பற்றின ஏதோ டவுட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது PDF, JPEG 2 ஸ்கேன் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டரை பற்றி என்ன ஒரு டவுட்னாலும் சரி கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. கீழே கமெண்ட்ஸில் என்னோட வாட்ஸ்அப் நம்பரு, மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். இது போக அமேசானோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு எங்களோட சப்போர்ட் டேரெக்டாக உண்டு. ஃப்ரீ ஆன்சைட் இன்ஸ்டாலேஷனு ஏற்கனவே நிறைய கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டு நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. டோட்டலாக சொல்ல போனால் தமிழ்நாடு ஃபுல்லாக மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒரு 3-4 கஸ்டமர் வாங்கிட்டாங்க.
இன்னும் கூடணும் இந்த கஸ்டமர் எனக்கு. இன்னும் அடுத்தடுத்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் கொண்டு வரணும். ஸோ உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு சூப்பரான மாடலில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.